திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கட்சி கை நழுவி போய்கொண்டிருக்கு. எங்க கை நழுவி போனாலும் கடைசியில் திருமாதான் கட்சி தான் திரும்ப. அவர் முகம் தானே அந்த கட்சிக்கு அடையாளம். ஆனால் நீங்க அந்த கட்சிக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அதிருப்தி எங்க போய் சேர்ந்திருக்குன்னா தொண்டை கிட்ட போய் இல்ல கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுக்கு உதாரணம் சொல்றீங்க. அவர் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கு. இப்போ அவர் நிக்கணுமா வேணாங்கிறது அவர் தானே முடிவு பண்ணணும். அவரு முடிவு பண்ணி நிக்க முடியலையே. காட்டுமன்னார் கோயில் அவர் நிக்க முடியல. திமுக எங்களோடு இணக்கமா இல்லை, இதுதான் இதை மறைமுகமா சொல்றாரு. நேரடியாக சொல்ற கூட தில்லு அவருக்கு இல்லை. பாஜகவோட சேர முடியாது, அந்த அலையன்ஸ்க்கு அவர் போலங்கிறத தீர்க்கமா சொல்லிட்டாரு. விஜய் நேற்று வந்தவர் அவரோடு எப்படி போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை விட்டாச்சு. சீமானோடு கொள்கை ரீதியாக முரண்பாடு போல. இப்போ வேற இடம் இல்லாமல் தானே அவங்க திமுகவோட அங்கம் வகிக்கிறாங்க. இப்போ அதையும் தியாகம் செய்தால் அவர்கள் எங்க போகணுங்க? அழிஞ்சு போறதோட வழியில் ஸ்டாலின் நேரடியாக சொல்லிட்டார், நீங்க இனிமேல் உதயநிதி கூட தான் இருக்கு. சிஏ என்ஆர்சி வரும்போது 20,000 அக்கௌண்ட் போட்டதாண்டா அந்த கூட்டத்துக்கே வரும்னு சொன்னால்தான் அவர் தான் இதை திரும்ப சீட்டு கொடுத்தாரு. கனிமொழி ரெக்கமெண்டேஷன்ங்கிறீங்க. ஆனா இப்ப அடுத்து உதயநிதியோடு இணக்கமா? ஆமா, மேல வர்றதுக்கு தானே ஏணி தேவை. ஏறி போனா ஏணியை எட்டி உதைக்கிறது தானே அரசு. இந்த சிறுடி பாபா கோயிலுக்கு போன விஜய டெல்லியில தங்க வச்சிருக்காங்க. இவரை கூட கூட்டிட்டு போனது சார்ட்டர்ட் ஃபிளைட் வச்சிருக்கிற விஷ்ணு ரெட்டி, அவருடைய மனைவி நந்தினி ரெட்டி. அவங்க தான் விஜய் வந்து டெல்லிக்கு கூட்டிட்டு போனது. அவர்கள் தான் விஜயை இயக்குவதே. பெரிய சாமியார் அவரு. இப்ப சாமியாரை விட பெரிய சாமி அது. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவு வெளியாகிறதுக்கு இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்கிறது. இப்போ இந்த சூழல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடியதும் அவர்களுடைய நடவடிக்கையுமே என்ன தேர்தல் முடிவாக இருக்குங்கிற கணிப்புகளை தவிர்க்க முடியலை. இப்போ வைகோ ஒன்று சொல்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது என்ன நடக்க இருக்கிறதுங்கிற ஒரு பதட்டம் இருந்தாலும் நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அது அந்த வீடியோ தற்பொழுது தேவையான வீடியோவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சில தொகுதிகளில் வேலையே செய்யலை விசிகாவினர் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் விசிகாவில் அதிருப்தியில் இருப்பவர்கள் திமுகவில் இணைய போகிறாங்கன்னு ஒரு செய்தி வர நீங்கள் சொன்னீங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் இந்த குழப்பம்? இல்லை, இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு ஒரு போதிய இணக்கம் இல்லாத சூழல். ஏன்னா திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கட்சி கை நழுவி போய்கொண்டிருக்கிறது. எங்கே கை நழுவி போனாலும் கடைசியில் திருமாதான் கட்சி தான் திரும்ப. அவர் முகம் தானே அந்த கட்சிக்கு அடையாளம். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த அதிருப்தி எங்க போய் சேர்ந்திருக்குன்னா தொண்டை கிட்ட போய் சேர்ந்திருக்கு. தொண்டை என்ன நினைக்கிறான்னா, இந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நம்ம கட்சியிலே நமக்கே இல்லை. இந்த அங்கீகாரத்தை இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்ம அவர்கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறோம். இப்போ இந்த 8 சீட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் 8மே அவரால் சொந்த கட்சியில் யார் வேட்பாளர் என்று அவரால் தீர்மானிக்க முடியாமல் ஒரு திணறல் வருது. இது கீழே வரைக்கும் போகுது. கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுமன்னார் கோயிலில் அவரே நிற்க முடியல. அவர் நிற்கணும்னு விரும்புகிறாரு, மாநில அரசுக்கு வரணும்னு விரும்புகிறாரு. ஆனால் மாநில அரசுக்கு அவர் வர விரும்புவதை திமுக விரும்பல. அப்போ அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லைன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறீங்க. அவர் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்க முடியும். இப்போ அவர் நிற்கணுமா வேணாங்கிறது அவர் தானே முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணி நிற்க முடியலையே. காட்டுமன்னார் கோயில் அவர் நிற்க முடியலையே. நிற்கணும்னு விரும்புகிறாரு. அவர் நிற்க விரும்புவதுக்கு 2 கருத்து இருக்க முடியாது இல்லையா? நிற்கணும், அவ்வளோதான். அப்போ யாராவது அழுத்தம் கொடுத்தா தான் நிற்காம அவர் பின்வாங்குவார் இல்லையா? அவருக்கு என்ன நோக்கம்? ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். சொந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணி சட்டமன்றத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் முடிவு பண்ணுறாருன்னா, விஜயுடைய வருகை, அன்புமணி மனைவி அந்தம்மா சட்டமன்றத்துக்கு வர போகிறாங்க, சௌமியா அன்புமணி வர்றாங்க, சௌமியா பிரேமலதா வருது, ஜிகே மணி பையன் வர்றாரு, எல்லாமே ஒரு லீமா ரோஸ் வருது, பொற்குடி வர்றாங்க, உதயநிதி தான் இனி அடுத்த சட்டமன்றம். இப்படி புதிய வரவுகள்
இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்சியை இங்கே பெரிதளவு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா நம்ம சட்டமன்றத்துக்கு வரணுங்கிற இடத்துல தான் அவர் முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு பின்வாங்க காரணம் என்ன? இப்போ இந்த நேரத்தில் சில தொகுதிகளில் வேலையே செய்யலை அப்படிங்கிற இது வந்து வருது அப்படிங்கிற விஷயத்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாளில் சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதாவது திமுக எங்களோடு இணக்கமாக இல்லை, இதுதான் இதை மறைமுகமாக சொல்கிறார். நேரடியாக சொல்கிற கூட தில்லு அவருக்கு இல்லை. என்ன காரணம்னா பல தொகுதிகள், உதாரணம் கள்ளக்குறிச்சியில் வசந்தம் கார்த்திகேயன் பிசிகா கூப்பிட்டேன் கூட யாரும் வர வேண்டாம், பண்ணி உங்கள் ஊருக்கு போன்ட்டேன். உங்கள் ஊரில் சேரியில் காலனியில் இருக்கிற ஓட்டை விஜய்க்கு போயிடுச்சு. நீங்கள் என்னோட எங்களோடு விடுதலை சிறுத்தைகள் அந்த சாதி வன்னியர் தெருவுக்கெல்லாம் வர வேண்டாம், இருக்கிற ஓட்டும் போயிடும். இப்படி திமுக கூட்டணியில் தீண்டாமை சிறுத்தைகளுக்கு அப்புறம் ஏன் அந்த கட்சியில் இருக்காது? நீங்கள் தனிச்சு நின்னா அதிகாரம் இருக்காது, அதிகாரம் இருந்தால் தலித்துகளுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ இப்போ சிறுத்தை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? எல்லாரும் இருப்பான். கொஞ்சம் அம்பேத்கரை படித்தவன் என்ன பண்ணுவான்? இருக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு மாற்று இடம் என்ன இருக்குங்க? வேணா இப்போ நீங்கள் தனித்து நின்னால் தன்னுடைய அதிகாரத்தை நிரூபிக்க முடியாது, தனக்கான அங்கீகாரம் கிடைக்காது, போராடி பெறுவதற்கான வாய்ப்புகளும் குறைஞ்சி போச்சு. பாஜகவோட சேர முடியாது, அந்த அலையன்ஸுக்கு அவர் போலங்கிறத தீர்க்கமாக சொல்லிட்டாரு. விஜய் நேற்று வந்தவர், அவரோடு எப்படி போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தையும் விட்டாச்சு. சீமானோடு கொள்கை ரீதியாக முரண்பாடு போல. இப்போ வேற இடம் இல்லாமல் தானே அவங்க திமுகவோட அங்கம் வகிக்கிறாங்க. இப்போ அதையும் தியாகம் செய்தால் அவர்கள் எங்கே போகணுங்கிறீங்க? அழிஞ்சு போகிறத தவிர வழி இல்லை. ஒரே வழி, இந்த முஸ்லீம்களுக்கு நேர்ந்த கதி இருக்குல்ல, அது ரொம்ப பாவம். முஸ்லீம் தலைவர்களுக்கு நேர்ந்த கதி மாதிரி உலகத்தில், அது தமிழ்நாட்டு முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் யாருமே இல்லை. ஏன்னா திமுகவினுடைய 14% வாக்கு தான் திமுகவை 5 லட்சம் கோடி திருடுவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியதே அந்த முஸ்லீம் வாக்கு தான். நாடாளுமன்றத்திலேயே அதுதான், சட்டமன்றத்திலேயே அதுதான். மம்தா பானர்ஜியை தெளிவாக சொல்லுது, திமுக பாஜகவோட ரகசிய உறவு இருக்குன்னு அந்த அம்மா பொது வெளியிலே சொல்லிடுச்சு. கேட்டீங்களா? கேட்கவே இல்லையா? அது திரித்து சொல்லப்பட்டதாக இல்லை இல்லை இல்லை. அது எப்படி இல்லாத செய்தி எப்படி வரும்? நீங்கள் அப்போது பாஜக இந்த 5 ஆண்டு காலமாக திமுக மீது ஒரு வழக்கு கூட போடல. இதுதான் ஆதாரம் அதுக்கு. அப்போ இந்த ஆட்சி புனிதமான ஆட்சியா, ஊழலே இல்லாத ஆட்சியா? அப்படிதான் ஒன்றும் இல்லை. அப்போ முஸ்லீம்களுக்கு வேறு வழி இல்லை. எங்கே? திமுகவுக்கு ஓட்டு போடுவதை தவிர வேறு வழி இல்லை. முஸ்லீம்களுக்கு எத்தனை ஓட்டு? ஜவஹர்லாவுக்கு 2 சீட்டு, எஸ்டிபிக்கு 1 சீட்டு, காதர் மைதீனுக்கு 2 சீட்டு, அவ்வளோதான். பிரேமலதாவுக்கு 10 சீட்டு. 14% வைத்திருக்கிற முஸ்லீம்களுக்கு ஆளுக்கு 2 சீட்டு, ஒரு சீட்டு தான். 0.5% கூட இல்லாத பிரேமலதாவுக்கு 10%. அப்போ யார் பாவம்? சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் தான் பாவம், போக்கிடமே இல்லை. அடுத்து யாருன்னா சிறுத்தை தான், அந்த தலித் மக்கள் தான். பாஜக பாஜக பாஜக, வேறு வழியே இல்லை. வாக்களிப்பது அத்தனையும் கொத்து கொத்தா உலகம் திமுக. சரி, மேபி இப்போ நீங்கள் சொல்கிற சூழல் புரிது, இக்கட்டான நிலைமையில் தான் இந்த கூட்டணியில் சில கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அது என்னவாக இருந்தாலும் இங்கு ஒரு புதிய அணி ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒரு புதிய அரசியல், அதை அந்த தனித்து கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எடுத்துக்கிறதா அந்த பேச்சுக்கள்? இல்லை இல்லை இல்லை, அது வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இப்போது இந்த ஷிரடி பாபா கோயிலுக்கு போன விஜயை டெல்லியில் தங்க வச்சுருக்காங்க. நேற்று இப்போ வந்திருப்பார், நான் சொல்ல நேற்று கதையை சொல்கிறேன். 2 நாள் ஷிரடி பாபா போயிட்டு அவர் நேரம் டெல்லி போயிட்டார். டெல்லியில் PL சந்தோஷ் சந்தித்து பேசியிருக்கார். இவரை கூட கூட்டிகிட்டு போனதே சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்கிற விஷ்ணு ரெட்டி, அவருடைய மனைவி நந்தினி ரெட்டி. அவங்கெல்லாம் வந்து ஜமீன்தார் குடும்பம். 1 லட்சம் கோடி சாதாரணமாக இருக்குது. சார்ட்டர் ஃப்ளைட்டு எங்கே போனாலும் 2 BMW கார் போகும். ஒன்று ரிப்பேர் ஆனால் இன்னொரு வாடகைலாம் ஏற மாட்டான், அது சொந்த கார் தான். அவங்க தான் விஜய் வந்து டெல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனது அவர்கள் தான். விஜயை இயக்குவதை பெரிய சாமியார் அவர். இப்போ சாமியாரை விட பெரிய சாமி அது. இப்போ அங்கே டெல்லியில் என்ன பேசப்பட்டது? டெல்லியில் பாஜக என்ன சொல்லுது,
அதிமுக முழு மெஜாரிட்டி வெற்றி பெற்றாலும் இங்கே ஆளுநரே இல்லை. எங்கே ஆளுநர் மாளிகையில் ஆளுநரே இல்லை. அப்போ இந்த பட்டியலை யார்கிட்ட கொடுப்பீங்க? பாஜக தான் கொடுக்கணும். 118 வந்தால் மெஜாரிட்டி, 118 கீழே வந்தால் தொங்கு சட்டசபை. தொங்கு அதான் பாஜக கூட்டணி, பாஜகவோட மணி கூட்டணி வைக்கணும். இல்லைன்னா அன்புமணியோட கூட்டணி வைக்கணும். அன்புமணி ஆதரவோட இப்போவே சௌமியா என்ன கேட்குது? டெப்டி சிஎம் கேட்குது. 7 டெப்டி சிஎம் உருவாக்கலாம். ஆளுக்கு ஒன்று இடத்துக்கு 7ல் 20 உருவாக்கினா கூட பத்தாது. ஆளுக்கு ஒன்று. அமைச்சரே இந்த முறை 67 போகும் போல இருக்கு. ஆமாம், எல்லாம் பிரிங்க, துறையெல்லாம் 4 பிரிங்கிற மாதிரி இது. அப்போ இப்படி இருக்கு. அப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணி இப்போவே விரிசல் ஆயிடுச்சு. இப்போ அதோடைய முகம்தான் திருமாவளவனோட வாய்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? அதுதான் உண்மை. சரி, இப்போ சீட்டு தராத அந்த அதிருப்தி அது சார்ந்தும் பேசியிருக்கிறாரு. அதுலேருந்து சிலர் திமுகவில் போய் இணைய போகிறாங்கங்கிற கருத்து என்ன? அது ஆளுநர் ஷானவாஸ் எந்த பதவி கொடுத்தாலும் அவர் திமுகவில் தான் அவருக்கு எதிர்காலமே. ஏன்னா ஸ்டாலின் நேரடியாக சொல்லிட்டார், நீங்கள் இனிமேல் உதயநிதியோட தான் இருக்கணும். ஆளுநர் ஷானவாஸ் திருமாவளவனோட உதயநிதி தான் அவருக்கு ஆதாயமான தலைவர். எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மேலவை ஆகலாம், கீழவை ஆகலாம். எப்போவுமே உதயநிதியோடு இருக்கலாம். சிறுபான்மை தலைவர், சொந்த முஸ்லீமை காட்டி கொடுக்கலாம். ஏன்னா என்ன சிஏ என்ஆர்சி வரும்போது 20,000 அக்கௌண்ட் போட்டால் தாண்டா அந்த கூட்டத்துக்கே வரும்னு சொன்னால்தான் அவர் தான் இதை திரும்ப சீட்டு கொடுத்தார். கனிமொழி ரெக்கமெண்டேஷனில். யார் ரெக்கமெண்டேஷன்? கனிமொழி ரெக்கமெண்டேஷனுங்கிறீங்க. ஆனால் இப்போ அடுத்து உதயநிதியோடு இணக்கமா? ஆமாம், மேலே வர்றதுக்கு தானே ஏணி தேவை. ஏறி போனால் ஏணியை எட்டி உதைக்கிறது தானே அரசியல். இப்போ திமுக வேறு யாரும் இணைய போகிறாங்க? பனையூர் பாபு தேர்தலுக்கு பிறகு அவர் இது வரைக்கும் அவர் சந்திக்கவே இல்லை. அல்ல அவரும் போய் விசிகால இணைஞ்சிருவார். யார் இணைஞ்சாலும் திருமான ஒருத்தர் இருப்பார், வைகோன்னு ஒருத்தர் இருக்கார்ல. வைகோன்னு ஒருத்தர் இருப்பதை போல் திருமான ஒருத்தர் இருப்பார், வீரமணின்னு ஒருத்தர் இருப்பார். 92 விசி வீரமணி கட்சி வச்சுருக்காரா இல்லையா? அப்படி தான் இப்போ எல்லாமே கட்சி வச்சுருப்பாங்க. கட்சி இருக்கும், ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆனால் ஆள் இருக்க மாட்டான். யார் இருக்க மாட்டான்? கூடாரம் காலியாகுது. கூடாரம் அதெல்லாம் திமுக வசம் போகுதுங்கிறீங்க. திமுக வசம் போகாது, விஜய் வசம் போகுது. விஜய் பக்கமா? ஓ, கீழே இருக்க கூடாரத்தை சொல்கிறீங்க. ஆமாம், அதிகார மேலே இருக்கக்கூடியவர்கள். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் வேறு நபர்கள் தான். அவங்க நபர்கள் தான். அவர்களுக்கு பின்னாடி காக்கா உருவி கூட கிடையாது. கூட்டம் எல்லாம் விஜய்க்கு போயிடுச்சு. அதான இங்கே ஆட்டம் அஸ்திவாரம் ஆட்டம் காணுது. சரி, இப்போ இன்னொரு புறம் வைகோ பேசுகிறார். தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பிரேமலதா அவர்களும் சில விஷயங்களை பேசுகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து பேசக்கூடிய வாய்ஸு ரிசல்ட்டில் ஏதோ முடிவுகள் தெரிந்தது போல் தோற்றமளிக்குதா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தருது. அவங்களுக்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது திமுக என்னதான் கருத்து கணிப்பு பில்டப் கொடுத்தாலும் ரியாலிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது. சந்திரபாபு நாயுடு நேற்று சொல்லியிருக்கார், எடப்பாடி தான் சிஎம் இருக்கார். அப்போ அவருக்கு ஏதோ மத்திய உளவுத்துறை இல்லைன்னா ஏதோ சோர்ஸ் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய பல துறைகள் அவருக்கு தகவல் சொன்ன பிறகு அவர் என்ன நினைக்கிறாரு, அதை வெளிப்படையாக சொல்கிறார். திமுக தரப்பு ரொம்ப பணத்தை வாங்கிட்டே பாதி பேர் அதிமுக ஓட்டு போட்டிருக்கான். திமுக காரனே சொந்த கட்சிக்கே பணம் கொடுக்குறான். திமுக காரன் அவன் பணம் வாங்கிட்டு அதிமுக போட்டிருக்கான். நீங்கள் 2011 திமுக தான் வரணும் தான் கருத்து கணிப்பேன். 11 ஓகே, 11 இப்போ தான் 16 அப்படி தான். 21 பாஜக அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்த முஸ்லீம் கிறிஸ்து தலித்து அப்படியே திமுக பக்கம் வந்துட்டாங்க. வந்தே 3% தானே. பிஜேபி சேரலைன்னா அப்போ அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபியால் திமுக ஜெயிச்சது. பிஜேபியால் முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு அப்படியே தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்குது. அது அப்படியே திமுக விழுது 3%. இந்த டி நகர்லேயும் 75 ஓட்டு தான்.
புரியுங்க. இப்போ இந்த க்ளோஸ் கால் தான் இருக்குது, அது அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும், அதனால தான் இந்த பதட்டங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே சில சலசலப்புகள் இருக்குது, அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு வெட்ட வெளிச்சமாக வரும். அந்த தோல்வி பயத்தில் தான் இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத தான் நீங்கள் மையமாக சொல்ல வரீங்க. பொறுத்திருந்து பார்ப்போங்க ஐயா. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.